கோவை 12/2/2024 தமிழகத்தில் பெண்களுக்கான கல்வி கனவுகள் அதிகரித்து வருவது பெருமையாக உள்ளது எனவும் மாணவர்கள் அனைத்து துறையிலும் சாதனை மேற்கொள்ள பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்த கோவை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் ஐஜி பவானீஸ்வரி கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பிபிஜி கல்வி குழுமங்களின் ஒரு அங்கமான அல்கேமி பப்ளிக் பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்ச்சி பிபிஜி கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் ஐஜி பவானீஸ்வரி கலந்து கொண்டு விழாவில் சிறப்புரையாற்றினார். அப்போது பெற்றோர்கள் மத்தியில் அவர் பேசியதாவது: உள்ளபடியே இந்த பள்ளியின் நிர்வாகம் பெரும்பாலும் பெண்களால் நிர்வகிக்கப்படுவதை அறிந்து தான் பெருமைப்படுவதாக கூறிய அவர், பெண்கள் தற்போது அனைத்து துறைகளும் சாதித்து வருவதை சுட்டிக்காட்டினார். குறிப்பாக விளையாட்டுத் துறையில் பெண்கள் அதிக கவனம் செலுத்துவதாகவும், ஆனால் தங்களுடைய இருப்பிடத்தை தாண்டி சாதிக்க நினைக்கக்கூடிய மாணவர்களின் கனவை பெற்றோர்கள் தற்போதுள்ள தலைமுறைகளின் ஒரு சில அச்சங்களை பயத்தில் கொண்டு அடுத்த கட்டத்திற்கு மாணவர்களை கொண்டு செல்ல அஞ்சுகின்றனர். பெற்றோர்கள் தான் தைரியத்தை கொண்டு குழந்தைகளுக்கு ஒழுக்க கல்வியை ஊக்குவித்து அவர்களின் சாதனைக்கும் கனவிற்கும் ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். மேலும் அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் மாறிவிட்டதாகவும், கல்வி மட்டுமே நம் பிள்ளைகளின் முதுகெலும்பு எனவும், அதற்கு பெற்றோர்கள் ஆகிய நாம் தான் உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும், குறிப்பாக தமிழகத்தில் பெண்களுக்கான கல்வி கனவுகள் அதிகரித்து வருகின்றது என்பது பெருமையாக உள்ளது என இவ்வாறு தெரிவித்தார். முன்னதாக விழாவில் பேசிய டாக்டர் தங்கவேலு, கல்வி கற்கும் முறை தற்போது மாறி உள்ளதை குறிப்பிட்ட அவர், ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றார். தொடர்ந்து மாவட்ட, மாநில, சர்வதேச அளவில் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதித்த அல்கேமி பள்ளி மாணவிகள் கௌரவிக்கப்பட்டனர். பிபிஜி கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் நிர்வாக அறங்காவலர் சாந்தி தங்கவேலு, அஸ்வின் மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் அஸ்வின், கல்லூரியின் இயக்குநர் அக்ஷய் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பெண்களை என்னோட டாக்டர் நல்லா படிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. யாருமே வீட்டில் இருக்கணும், என் பொண்ணு சமைக்கணும் அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. எல்லா பேரண்ட்ஸும் அது எந்த லெவலில் எந்த இதில் இருந்தாலும் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் நினைக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் பெண் கல்வி அப்படிங்கிறது இப்போ பிஹெச்டிலாம் விமன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் தமிழ்நாடு தான். ஸோ பெண் கல்வி நல்லா இருக்குது, செழிப்பாக இருக்குது. இந்த பெண் கல்வி வெறும் கல்வியோடு நின்றுடக்கூடாது. அதுதான் சேர்மன் அழகாக சொன்னார். இங்கேருந்து இந்த ஸ்கூலில் எல்லாமே கல்வி மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எல்லா இதுலேயும் இருந்தாலும் நிச்சயமாக நல்ல வளர்ச்சி இருக்க முடியும். இது மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட்டாக இருக்கணும், நம்ம சவுண்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லது. இப்போ எல்லா மாணவிகளுமே நம்ம 100 out of 100 வாங்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்லது இல்லை. ஏன்னா அவங்க படிக்கட்டும், சந்தோஷமாக படிக்கட்டும். நம்ம பிள்ளைகள் படிப்பு ரொம்ப 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 முக்கியம். படிப்பு இல்லைன்னா நம்ம எல்லாம் யாருமே இங்கே இல்லை. ஸோ படிப்பு நிச்சயமாக முக்கியம். ஆனால் அதை விட முக்கியம் அவங்க ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படி வரும் அப்படின்னா நிச்சயம் அவங்களோட